Hello. So, hi everyone. Hi, good morning, Pasangla. Yes. So, very good morning to everyone. Yeah. ஸோ பசங்களை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டாச்சு. ஸோ இன்னிலேருந்து செகண்ட் சாப்டரோட பார்ட் 1 ஓகேங்களா. ஸோ செகண்ட் சாப்டரில் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைடா பசங்களா. ஸோ லைக் செகண்ட் சாப்டரை ஒரு 3 பார்ட்டில் முடிச்சிடலாம். அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. வி கேன் கன்வெர்டட் இன்டூ லைக் ஒரு 3 பார்ட்ஸில் செகண்ட் சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ இந்த பார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் கூட நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிடலாமா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். ஸோ பிஃபோர் தட் இது அந்த விஷயம் பற்றி தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியாடா? யா. ஓகே ஃபைன். ஸோ பசங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன மேம்? யா, வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி நோ எவ்ரி திங். எஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரியல் நம்பர்ஸை தாண்டி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எஸ், ரியல் நம்பர்ஸ் தாண்டி ஒரு சிஸ்டமாக கண்டுபிடிக்கிறோம். சரிடா பசங்களா? ஸோ இதான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இதை தாண்டியும், ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். இதில் வந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், வாட் இஸ் இட், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர்னு எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருக்கும். அதையும் சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? இமேஜினரியா வர நம்பர்ஸ், ஸோ ரியல் நம்பர்ஸ்ல எதெல்லாம் இமேஜினரின்னு சொல்றோமோ, இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்றோமோ, அது எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பாசிபிளா படிக்கிறோம். ஸோ அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா பசங்களா. ஓ, வெரி குட். ஸோ எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் நான் கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். சரியா? ரியல் நம்பர்ஸ்னா வேற, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா வேற நினச்சிக்க கூடாது. ஓகே, ரியல் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காட் இட் பசங்களா எவ்ரி ஒன்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? வாட் அபவுட் இந்த ஐ? இந்த ஐயை ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம ரியல் நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ ஸ்கொயர் ரூட்குள்ளே வரவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே யார் இருந்தாலும் சரி, அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அப்போ தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். கரெக்டா? ஏன் அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும்? ஒருவேளை நெகட்டிவ் நம்பராக இருந்தால் அது நெகட்டிவ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு படிக்க தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் வளர்ந்துச்சு. சரியாடா பசங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ரூட் ஆஃப் -1 தான் நம்ம ஐ அப்படின்னு டினோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவாடா பசங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ இஸ் ஐ. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இஸ் ஐ. சரிங்களா? அப்படின்றப்போ இங்க இருக்க ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். யூ காட் இட்? -1 இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். அப்போ ஐ கியூபோட வேல்யூ என்ன? யாரா பசங்களா? அப்போ ஐ கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஐ கியூப் வேல்யூ? ஸோ ஐ ஸ்கொயர் இன்டூ ஐன்னு எழுதுறாங்க. ஐ கியூபோட வேல்யூ -1 அண்ட் ஐ வேல்யூ இஸ் மைனஸ் ஐ. உங்கள் ஸ்கூலில் இன்னும் 1.5 முடிக்கலையா? ஸோ பட் சுபேஷ், நான் போன வாரம் தான் 1.5 எடுத்தேன். ஏன்டா பசங்களா? ரைட், ஓகே. வாட் அபவுட் ஐ பர் 4 டா பசங்களா? ஐ பர் 4னா எப்படி எழுதும்? ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ ஸ்கொயர் விச் இஸ் -1 இன்டூ -1 தட் இஸ் +1. ஓகேங்களா? ஸோ திருப்பி நான் பவர்ஸை ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? திருப்பி நான் பவர்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஐ பர் 5 வரைக்கும் போகிறேன். சரியா? ஐ பர் 5 என்ன ஆகும்? ஸோ ஐ கியூப் இன்டூ ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஐ கியூபோட வேல்யூ -i அண்ட் ஐயோட வேல்யூ -1. ஸோ விச் இஸ் +i. ரைட்? கரெக்டடா பசங்களா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு பவர்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ங்கிறது அப்படிதான். சில டைம்ஸ் ஒரே ஆன்சர்ஸ் நம்மளுக்கு ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே ரிப்பீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதே விஷயம் தான். இப்போ நான் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது என்னமே இல்லை, ரூட்ஸ் வேல்யூ தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் சரி, கியூப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, அண்ட் ஃபோர்த் ரூட், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது கேக்கு நம்ம கே இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர்னு எடுத்துப்போம். ஆனால் கேக்கு ஒரு சர்டன் லிமிட்ஸ் வரைக்கும் தான் வேல்யூ போடுவோம். ஏன்னா இது அதுக்கு மேலே ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டிங் ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஐயை பொறுத்த வரைக்கும் ஐ பவர் எங்கேருந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த்து பவர்லேருந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் I is equal to I square is equal to -1, I cube is equal to I power 4 is equal to 1. Okay, I power 5 ஓட ஆன்சர் என்ன மேம் கேட்டிங்கன்னா திருப்பி I தான் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி இந்த 4 ரொட்டீன் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மேம்? அப்போ 4 ஆன்சர் தான் யூனிக்கான ஆன்சர்ஸ். அப்போது எல்லா பவர்ஸுமே என்ன பவர் இருந்தாலும் சரி, அந்த எல்லா பவர்ஸோட ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நீ நோட் பண்ண அப்படின்னா 1 2 3 4 விச் மீன்ஸ் இவங்க மட்டும்தான் ஒரு சீரீஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே 4ஓட ரிமைண்டர்ஸ். சரியா? வாட் இஸ் இட்? ஸோ இது 4 and 4ஓட ரிமைண்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜரை நம்மளுக்கு கொடுக்குது. சரியா? ஸோ யாரெல்லாம் டிவைட் பண்ணிட்டு 1ங்கிற ரிமைண்டர் கொடுக்குதோ அவங்களுக்கு ஐங்கிறது ஆன்சர். ஓகே, யாரெல்லாம் டிவைட் பண்ணும்போது 2ங்கிற ரிமைண்டர்ஸ் கொடுக்குதோ தென் -1 இஸ் தி ஆன்சர். அண்ட் யாரெல்லாம் டிவைட் பண்ணும்போது 3ங்கிற ரிமைண்டர் கொடுக்குதோ அவங்க -i. ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன், யூ ஆல் கெட் இட்? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டன். ஓகே ஃபைன். ஸோ பசங்களா இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க 4 டேபிளாக வரணும். ஒருவேளை 4 டேபிளில் வரலன்னா அவங்களோட ரிமைண்டர்ஸ் என்ன கேல்குலேட் பண்ணலாமா? யா பசங்களா? ஸோ I power 7, how will you calculate I power 7? ஸோ I power 7னால்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? ஏடா பசங்களா? I power 7ங்கிறது I power 4 + 3. ஸோ ஆக்சுவலி அப்போ 4 3ங்கிறது தான் உன்னோட ரிமைண்டராக இருக்கும். கரெக்டா? ஸோ 3 ரிமைண்டர்னா வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ? -i. ஓகே, அந்த 4 பேர்த்தோட வேல்யூவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால் ஐ டேபிள். இந்த ஐ டேபிள் நம்மளுக்கு தெரியாம யூ கான் மூவ் வித் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் டா பசங்களா, I power 1729. ஓகேவா? 1729 இவங்களோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். ஒரு நம்பர், ஓகேவா, ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா, ஓகேவா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னா நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. புரியுதா பசங்களா? இது டிவிசிபிலிட்டி ரூல் பொறுத்தின விஷயம். அதாவது லாஸ்ட்ல இருக்கிற 2 நம்பர்ஸ் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுனாலே அந்த ஹோல் நம்பர்ஸுமே 4ஆல் டிவைட் ஆகும். காட் இட் எவ்ரிவன்? ஸோ இதே லாஜிக் வச்சு இங்கே யோசிச்சு பாரு. அப்போ 1729னா 1729 4ஆல் கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணாது. லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட்ஸை மட்டும் பாருங்க, 29. ஸோ 29ல எவ்வளோ 4s இருக்கும் அண்ட் எவ்வளோ ரிமைண்டர்ஸ் இருப்பாங்க? யா பசங்களா? எவ்ரிவன்? ஸோ 29ல எவ்வளோ 4s இருக்கும் அண்ட் எவ்வளோ ரிமைண்டர்ஸ் இருப்பாங்க? இதெல்லாம் நீ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறேன். I really don't know, Karu. So maybe if you will wait for just 10 minutes. Okay, வாடா பசங்களா? Yes, everyone. யாராவது டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ ரிமைண்டர் என்னவா இருக்கும்? அப்போ ரிமைண்டர்ஸ் என்னவா இருக்கும் பசங்களா? 1. யா, ஸோ ரிமைண்டர் வில் பி 1. சரிங்களா? ஸோ இப்போ I power 1 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம்.
ஓகேவா? ஏன்னா 17 to 9 நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 தான் ரிமைண்டர். Got it everyone? Yes. Perfect. Yes, Usha. Done. Next பாருங்க, what about this ID? I power மைனஸ்ல இருக்கு. I power மைனஸ்ல இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அதை நீ டிவைட்ல கொண்டு வந்துரு. பாஸ் மைனஸ்ல இருக்குன்னா அதை டிவைட்ல கொண்டு வந்துடலாமா பசங்களா? ஆக்சுவலி செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண அவ்வளோ டேஸ் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் லைக் இன்னைக்கு 2 hours நம்ம 2.4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருந்தால் போதும் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் அ பிக் டீல்ரா பசங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டரை விட செகண்ட் சாப்டர் ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் 1 பார் I பார் 1924 ப்ளஸ் I பார் 2018. Got it பசங்களா? ஸோ 1924 நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்ல இருக்க 2 நம்பர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 24 4 டேபிள்ல டிவைட் ஆகுமா? எஸ், இட் வில் பி டிவைட். அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லாகவும் டிவைட் ஆகும். எந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதோ அவங்களோட ஆன்சர் 1. குட் பசங்களா. ஸோ இட் இஸ் 1/1 ப்ளஸ் வாட் அபவுட் திஸ் 18 to 4 டேபிள்ல டிவைட் ஆகாது, 16 தான் டிவைட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ரிமைண்டர் நம்மளுக்கு 2. ஸோ I ஸ்கொயர் ரிமைண்டர். I square oda value enadhu? So 1 minus 1 which is 0. Okay, vada pasangla? Yes. So this is third. What about fourth question? Summation I par n is equal to 1 to 102. Okay, vada pasangla? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் 4 பவர்ஸ். ஓகேவா? ஐயோட டிஃப்ரெண்ட்டாக இருக்க 4 பவர்ஸை ஆட் பண்ணுறோம். சரியா? எனி பவர்ஸ் பட் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸ் யாரா வேணா இருக்கலாம், ஆனால் கன்சிக்யூட்டிவ் பவர்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I பார் 5, I பார் 6, I பார் 7, I பார் 8 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 0. Without doing you can solve it. எப்படி மேம் அப்படின்னா நான் கேட்குறேங்க பாருங்க, I பார் 5ஓட வேல்யூ உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஐன்னு. இதோட வேல்யூ என்னது -1, இதோட வேல்யூ என்னது -I, இதோட வேல்யூ என்னது +1. ஸோ இது எல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ல கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா ஐக்கு 4 டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருந்ததுன்னா 4 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். கரெக்டாடா பசங்க? ஏன்னா இந்த 4ல யாராவது ஏதாவது ரிப்பீட் ஆக போறாங்க. கரெக்டா? ஸோ இந்த 4 பேருமே பக்கத்துல கன்சிக்யூட்டிவா இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேருமே வராங்கன்னு அர்த்தங்க, வருவாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண போது நிச்சயமா நம்மளுக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸ் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும்டா பசங்களா. ஹவு மெனி சாப்டர்ஸ் ஃபார் மிட் டர்ம்? ஸோ ஆல்மோஸ்ட் 3 சாப்டர்ஸ் பசங்களா. Done everyone? So I minus R1 minus I plus 1 which is equal to 0. Got it everyone? Yeah. So அதை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எனக்கு 1 போடணும், எனக்கு 2 போடணும், எனக்கு 3 போடணும், அப் டு எது வரைக்கும் போடணும், 102 வரைக்கும் போடணும். சரியா? எஸ். ஸோ I par 1, I par 2, I par 3, I par 4, I par 5, I par 6, I power 7, I par 8, so on. I par 100, I par 100, I par 102. ஓகே வாடா பசங்களா? இதெல்லாம் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் பவர்ஸை ஆட் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டிஃப்ரெண்டா இருக்க 4 கன்சிக்யூட்டிவ் பவர்ஸை ஆட் பண்ணா we will have 0. யா? ஸோ டிஃப்ரெண்டா இருக்க 4 பவர்ஸை ஆட் பண்ணாலே போதும். ஸோ அப்போ இவங்க 4 பேரே ஆட் பண்ணா 0, நெக்ஸ்ட் இவங்க 4 பேரையும் ஆட் பண்ணா 0. இந்த மாதிரி எத்தனை பார்ஸ் இந்த கொஸ்டின்ல இருக்கும்? கொஸ்டின் கரெக்டா தான் பசங்களா? இது வந்து எக்ஸாம்பிள் சம். எக்ஸைஸ் சம் தான் 12 வரும், எக்ஸாம்பிள்ல 1 or 2 தான் வரும். ஓகே, எஸ் எவ்ரிவன். அப்ப இதுல எத்தனை 4 பார்ஸ் வரும்? பவர் வச்சு எத்தனை பேர் பண்ணலாம்? ஓகே, டன். ஸோ 25 பார்ஸ் வரும். கரெக்டா? பேர் இல்லாம எத்தனை பேர் தவிப்பாங்க? 4 பேரா ஒவ்வொருத்தங்களே நீங்க பேர் பண்ணி வச்சிட்டீங்க. அதாவது 1ல ஸ்டார்ட் பண்ணி 4ங்கிறவங்க ஒரு பேர், 5ல ஸ்டார்ட் பண்ணி 8ங்கிறவங்க ஒரு பேர்.
அப்போ 1 or 2 வரைக்கும் எவ்வளோ பேர்ஸ் பாசிபிள்னா 100 வரைக்கும் ஒரு பேரா இருந்துருவாங்க. ஏன்னா 100 இஸ் டிவைடட் பை 4. அப்போ 100 வரைக்கும் 4 பேர்ஸ்ல இருப்பாங்க. மீதி இருக்க இவங்க 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேர் தான் அனாதைகள். ஓகேவா? ஸோ அவங்கள சால்வ் பண்ண போறோம். சரியா பசங்களா? இதோட ஆன்சர் என்னது? 0. இதோட ஆன்சர் என்னது? 0 அப் டு 0. லாஸ்ட்ல இவங்க 2 பேர்த்தோட ஆன்சர் 101. 101னா ரிமைண்டர் வில் பி 1. சரியா? ஸோ I பார் 1 அண்ட் இவங்களோட ரிமைண்டர் I பார் ஸ்கொயர். I ஸ்கொயர் என்னன்னு போட்டுக்கலாம்? -1 போட்டுக்கலாம். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் I -1. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது உனக்கு என்ன தெரியணும்? பவர்ஸ், அதாவது அவங்களோட 4 பவர்ஸ் ஆட் பண்ண we should have 1. Got it everyone? Yes? Yes or no? So this is exercise sums. ஸோ எல்லா சம்ஸையும் ஃபடாஃபட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ 47 4 டேபிளாக வருமா? ஸோ 47 வராது அப்படின்னா ஸோ யார் 4 டேபிளில் வருவாங்க? ஹூ வில் பி யுவர் ரிமைண்டர்? யாரா பசங்களா? ஹூ வில் பி யுவர் ரிமைண்டர்? யா இனிவர் 3. Yes, perfect. So 44 தான் டிவைட் ஆகும். 47 3 will be your reminder. Yes, I பார் 3. And what about this case? 50. 48 to 4 table வருவாங்க. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ? 2 is your reminder. So I square. இதோட வேல்யூ -i, இதோட வேல்யூ -1. சரிங்களா? What about this case? I பார் 1948 minus I பார் 1 by I power 1869. யாரா பசங்களா? So see, this is 48. 48 4 table divide ஆகுமா? Yes. 48 4 table divide ஆவாங்க. So அந்த நம்பர் completely divisible by 4. எந்த நம்பர்ஸ்லாம் 4 டிவைட் ஆகுறாங்களோ அவங்களோட ஆன்சர் 1. 1 divided by 1 by 69 4 table divide ஆகாது. சரியா? 69 டிவைட் ஆகாது. 64 டிவைட் ஆகும். 68 டிவைட் ஆகும். 69 டிவைட் ஆகாது. ஸோ யூர் ரிமைண்டர் இஸ் 1. அப்போ I. கரெக்டா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் என்னன்னா, எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்மளுக்கு கீழே டிவைட்ல வரக்கூடாது. ஓகேவா? டிவைட்ல வந்துச்சுன்னா யூ ஷுட் மேக் இட் as a ரியல் நம்பர். சரியா? ஸோ இது ரியல் நம்பரா மாற்றணும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஐய என்ன பண்ணா ரியல் நம்பரா மாறும்? ஓகேவாட பசங்களா? ஐயோட பவர்ஸ் வச்சு சொல்லு. ஸோ ஐயோட பவர் என்ன? கான்ஜுகேட் எடுக்கணும். அஃப்கோர்ஸ் லத்திகா, நான் கான்ஜுகேட்னா என்னன்னு இப்போ உனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஏன் அப்படிங்கிற லாஜிக் புரிச்சுக்கோங்க. ஸோ ஐயை யார் கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அது ரியல் நம்பராக மாறுது அப்படின்னா சேம் ஐ கூடயே மல்டிபிள் பண்ணும்போது அது ரியல் நம்பராக மாறுது. காட் இட் பசங்களா? ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிவைட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரியல் நம்பராக மாற்றணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஐ அண்ட் ஐ கூடவே மல்டிபிள் பண்ணிக்கணும். காட் இட்? ஐ அண்ட் ஐ கூடவே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ 1 minus I divided by I into I square. I square value -1. So again minus into minus become plus. So 1 plus I. This is your final answer. Okay வா பசங்களா? Yes. And I know you, this is your, இந்த ஆன்சர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? இதோட ஆன்சர் என்ன வரும் பசங்களா? I1, I2, I3, I4 up to I part 12 வரைக்கும். கரெக்டா? ஸோ நீ இதில் 4 பேரை எடுத்தீங்கன்னா எல்லாருமே பேர் தான். ஒருத்தர் கூட பேர் இல்லாமல் இல்லை. ஸோ எல்லாருமே பேர். இப்போ 0 + 0 + 0. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0. Yes, very good ரா பசங்களா. And what about this case? I power 59 plus 1 by 59. கரெக்டா? I power 59 என்னடா அர்த்தம்? ஸோ சேம் 52 டிவைட் ஆகும். 56 டிவைட் ஆகும். ஸோ 59 won't get divided. அப்படின்னா நம்மளுக்கு 3 ரிமைண்டர். அதே 3 தான் இங்கேயும் ரிமைண்டராக இருக்கும். ஸோ I கியூபோட வேல்யூ என்னது? -I 1 by I. மைனஸாக போட்டல சேம். இப்போ 1 by ஐயோட வேல்யூ உனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யூ ஹேவ் டு மல்டிபிள் வித் ஐ. ஸோ ஐ கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா -I டிவைடட் பை I into I -1. ஸோ விச் இஸ் -I plus I. ஸோ 0 is your answer.
ஓகேவாடா பசங்களா? 0 தான் ஆன்சராக வரும். காட் இட்? அண்ட் இது என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பேஸ் 1 அப்படின்னா பவர்ஸ் கெட் ஆடட் அப். சரியா? பேஸ் 1னா பவர்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ I பார் 1 + 2 + 3 up to 2000. இது யாருன்னு தெரியுமா? இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. அதுதான் ஃபார்முலா. இங்க nங்கிறது 2000. ஸோ 2000 into 2001 divided by 2. நான் ஆக்சுவலி ஒன்று கேட்குறேன், 2004 டிவைட் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த கம்ப்ளீட் நம்பர் 4 டிவைட் ஆகுமா ஆகாதா? எஸ். ஒரு மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுனாலே அந்த ஃபுல் டேர்முமே டிவைட் ஆகும் 4 டேபிளில். ஸோ வாட் இஸ் இட் இம்ப்ளைஸ்? ஸோ இட் இஸ் 1 ஸ்ட்ரைட்டா. ஏன்னா 2000 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ திஸ் 5 பவர் இஸ் ஹோல் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னா அவங்களோட பவர்ஸோட வேல்யூ 1. Yes. Everyone got it? So இந்த சமயம் ட்ரை பண்ணி பாரு. எனக்கு 1 போட்டு you just try it out. ஓகே வாடா பசங்களா? ஒன்றும் லைக் 1 போட்டிங்கன்னா 51 வரும். I பார் 51, I பார் 52 and so on up to I பார் 60 வரைக்கும் வரும். சரியா? நம்ம தான் சொன்னோமே 4 பேரா எடுத்துக்கோ. 51ல ஸ்டார்ட் பண்ணி 54 வரைக்கும் ஒரு பேர், 55ல ஸ்டார்ட் பண்ணி 58 வரைக்கும் ஒரு பேர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 0 0 ஆன்சரா வரும். மீதி யார் ரிமைண்டர்? I பார் 59ம் I பார் 60யும் ரிமைண்டர். 59 அப்படின்னா how much? லைக் 56 டிவைட் ஆவாங்க. ஸோ I cube is a reminder and இது வந்து I பார் 4. இதோட வேல்யூ மைனஸ் I, இதோட வேல்யூ பிளஸ் 1. 1 minus I is your answer. யாடா பசங்களா? Yes, everyone got it? Done. So ma'am, complex numbers ஓட addition, multiplication and division எப்படி possible? ஓகேவா? addition, multiplication, division, subtraction. ஆக்சுவலி இவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்குல்ல, இவங்களோட பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா இரேஷனல் நம்பர் மாதிரியே இருக்கும். ஓகேவாடா பசங்களா? இரேஷனல் நம்பரோட பிஹேவியர் மாதிரியே தான் இவங்களும் இருப்பாங்க. ரைட் பசங்களா? ஸோ இரேஷனல் நம்பர்ஸோட லைக் இஃப் யூ நோ, இரேஷனல் நம்பரை எடுத்துக்கலாம், இல்லை பாலினாமியலாக எடுத்துக்கலாம், உன்னோட இஷ்டம். சரியா? ஒரு பாலினாமியல்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நோட் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? லைக் டேர்ம்ஸை ப்ரிஃபர் பண்ணி ஆட் பண்ணுவேன். கரெக்டாடா பசங்களா? எவ்ரி ஒன் லைக் டேர்ம்ஸை தேடி தேடி ஆட் பண்ணுவோம். ஆமா ரைட்? யா எஸ், லைக் டேர்ம்ஸை தேடி தேடி ஆட் பண்ணுவோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எவ்வளோ டேர்ம்ஸ் மேம் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும்ல. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டே டேர்ம் தான் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு 2 டேர்ம் தான் இருப்பாங்க. காட் பசங்களா? இதில் இந்த எக்ஸுங்கிறது என்னன்னா ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸுங்கிறது என்னது? ரியல் பார்ட். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் Z is X. அப்படின்னா இந்த ரியல் பார்ட்ல இமேஜின், அதாவது ஐங்கிற கோபிஷியன்ஸ் வர மாட்டாங்க. ஸோ ஐ வச்சு வரவங்களை வந்துட்டு இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ இந்த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் என்ன சொன்னேன்? எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் சொன்னா பசங்களா? ஸோ ஏதாவது ஒரு ரியல் நம்பர் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இஸ் அ ரியல் நம்பர். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரான்னு கேட்டால் ஆமாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனால் மேம் இதில் 2 பார்ட் இல்லையே, ஐங்கிற பார்ட்டே இல்லையே, அது எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்வீங்கன்னா, எஸ் ஐ கேன் ஸ்டேட் யூ. ஸோ Z is equal to 3 plus I0. இதோட ஆன்சரும் என்னது? 3 தானே? யா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரியல் நம்பர்ஸுக்கு இமேஜினரி பார்ட் 0வா இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் எல்லா ரியல் நம்பர்ஸையும் உன்னால காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுத முடியும். ரைட்டா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி பாசிபிலிட்டி. ஸோ Z is equal to 3 plus I0. யா. ஸோ ஓகே, இப்போ ஆட் எப்படிமா பண்ணும் அப்படின்னா
ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ரியல் பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணும், இமேஜினரி பார்ட் மட்டும் ஆட் பண்ணும். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நம்பரை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவாடா பசங்களா? ஸோ இட் இஸ் லைக் அ பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கூட தான் ஆட் பண்ணுவீங்க, எக்ஸ்னா எக்ஸ் டேர்ம் கூட தான் ஆட் பண்ணுவீங்க, கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ஆட் பண்ணுவீங்க. சேம் ப்ரொசீஜர் இங்கேயும். ஓகேவாடா பசங்களா? ஸோ லைக் டேர்ம்ஸ் யூ ஹாவ் டு ஆட் அண்ட் சப்ராக்ஷன் அப்படி தான். பட் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிவிஷன் பற்றி நான் உனக்கு கான்ஜுகேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த ரூல் கிடையாது. டேர்ம் தான் மல்டிபிள் பண்ணுவீங்களான்னா நோ. ஸோ இது எப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நார்மலாக இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏ ப்ளஸ் பிங்க இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி நார்மலாக மல்டிபிள் பண்ணுவீங்களா எல்லா டேர்ம்ஸ் கூட? எக்ஸை ஏ கூடயும் நெக்ஸ்ட் எக்ஸை பி கூடயும் மல்டிபிள் பண்ணும், ஒய்யை ஏ கூடயும் அண்ட் ஒய்யை பி கூடயும் மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? இந்த ப்ரொசீஜர் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆக போகுது. ஓகேவாடா பசங்களா? ஸோ விச் மீன்ஸ் 2 பேர்த்த ஆட் பண்ணுறீங்க. z1 is equal to x1 plus iy1, z2 is equal to x2 plus iy2. இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ z1 z2 ஆட் பண்ணிங்கன்னா எஸ் the class starts at 4 o'clock. ஏன் பத்மா? எஸ் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? x1 plus x2 இவங்க 2 பேர்த்த தான் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஐயை காமனாக வச்சுக்கிட்டு y1 and y2 ஆட் பண்ணும். சேம் கேஸ் ஃபார் சப்ராக்ஷன். சப்ராக்ஷனுக்கும் இதே ரூல், இதே பிரின்சிபிள். காட் இட் பசங்களா? ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ z1 is equal to x1 plus iy1, z2 is equal to x2 plus iy2. இவங்க 2 பேர்த்த நீ மல்டிபிள் பண்ணுற அப்படின்னா ஓகேவாடா பசங்களா? எஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பிரியும்னு சொன்னேன்? ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட் தனி. கரெக்டா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்றத யோசிங்க. ரியல் பார்ட்ஸ் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ரியல் பார்ட் அண்ட் இங்கே இருக்க ரியல் பார்ட்டை மல்டிபிள் பண்ணால் ரியல் பார்ட் கிடைக்கும். x1 x2 அவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணும்போது அகெயின் அண்ட் இங்கே இருக்க இமேஜினரி நம்பரையும் இங்கே இருக்க இமேஜினரி நம்பர் கூட மல்டிபிள் பண்ணாலும் ரியல் பார்ட் தான் கிடைக்கும். எப்படி மேம்னா y1 y2 அதை மல்டிபிள் பண்ணியாச்சு. ஐயை மல்டிபிள் பண்ணா ஐயை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பசங்களா? ஐ ஸ்கொயர் கிடைக்குமா? யா எவ்ரிவன்? ஐ அண்ட் ஐயை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஐ ஸ்கொயர் கிடைக்கும்ல? எஸ். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -y1 y2 அப்படின்னு மாறிடும். கரெக்டா பசங்களா? ஓகே. அப்போ ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எப்போ ரியல் பார்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 2 ரியல் பார்ட்ஸை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும், இல்லைனா 2 இமேஜினரி பார்ட்ஸை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ கிடைக்கும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இமேஜினரி பார்ட் எப்போ கிடைக்கும்னா இது இன்வர்ஸ். ஓகேவா? இங்கே இருக்க ரியல் பார்ட் இங்கே இருக்க இமேஜினரி பார்ட் கூட. ஸோ x1 y2 ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க இமேஜினரி பார்ட் கூட இங்கே இருக்க ரியல் பார்ட் இன்டூ பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு 4 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன்? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கெட் இட். ஸோ இப்போ ஆட் பண்ண பார்க்கலாமா? யாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இசட் அண்ட் டபிள்யூவை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் இசட்? 5 - 2i. வாட் அபவுட் யுவர் டபிள்யூ? -1 + 3i. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணும். 2 பேர்த்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணணும்னா நான் என்ன சொன்னேன்? ரியல் அண்ட் ரியல் பார்ட்டை ஆட் பண்ணுங்க. ஸோ ரியல் பார்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர் பசங்களா? யா. ஸோ 5 - 1 which is 4. குட். ப்ளஸ் இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணும். 2i and 3i. -2i and 3i ஆட் பண்ணால் ப்ளஸ் i. வெரி குட்ரா பசங்களா? ஓகேவாடா பசங்களா? யா எவ்ரிவன். ஸோ how will you calculate this? இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்மளுக்கு பார்த்தா இசட்டை ஐடபிள்யூ கூட சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் நம்மக்கிட்ட இருக்குது, டபிள்யூ நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் ஐடபிள்யூ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் இட் ஐடபிள்யூ. ஐடபிள்யூ அப்படின்னா ஐயால் மல்டிபிள் பண்ணும். ஐ இன்ட்டு -1 + 3i. ஸோ வாட் வில் ஹேப்பன்? -i ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் அப்படின்னாலே அந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும், -1. ஸோ அப்போ அது -3. சரிடா பசங்களா? இவங்களோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. ஜஸ்ட் அப்போ 5 z is equal to 5 - 2i
W is equal to IW is equal to minus 3 minus I. Okay, now subtract it. இவங்க நீங்க subtract பண்ணும். Z ல இருந்து IW you have to subtract it. Subtract பண்ணா எப்படி எழுதுவீங்க? 5 minus 3. Okay, 5 minus 3. 5 minus of minus 3. So what will become? Subtract பண்ணுவீங்க. real part மட்டும் subtract பண்ணும். இவனை subtract பண்ணி answer சொல்லுங்க பார்க்கலாம். 8. Good. So 8. Done. Minus 2i minus of minus I, which become minus I. Correct. Perfect. Subtract பண்றீங்கன்றப்போ சைனை மாத்தி தானே subtract பண்ணுவீங்க. Yes, very good பசங்களா. Done. So good morning everyone. Yes, so Z ஓட value என்னது? What is Z value? Z value is 5 minus 2i. What about W பசங்களா? minus 1 plus 3i. சரியா? இப்போ 2w ஆல மல்டிபிள் பண்ணோம். 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. So it is 10 minus 4i. கரெக்டா? நெக்ஸ்ட் இவங்களை 3 ஆல மல்டிபிள் பண்ணும். So minus 3 plus 9i. இப்போ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் தானே பண்ண சொல்றாங்க. யா பசங்களா? So just add it now. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 7 and இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 5i. யா? 5i டா பசங்களா. 2i எப்படி வந்துச்சு? ஓ ஓகே, சாரி. ஓய், இதை 3 ஆல தானே மல்டிபிள் பண்ணும். 3 ஆல மல்டிபிள் பண்ணா 9 தானே வரும். யாரோ 6 போட்டிருக்கீங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் நாட் 6. 7 plus 5i தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சின்ன இதில் கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாதுடா பசங்களா. ஸோ வெரி கேர்ஃபுல், ரைட்? ஸோ இசட்டுங்கிறது என்ன பசங்களா? வாட் இஸ் இசட்? இசட் இஸ் 5 minus 2i கொண்டு போய் யார் கூட மல்டிபிள் பண்ணும்? minus 1 plus 3i கூட மல்டிபிள் பண்ணும். கரெக்டா பசங்களா? how will you multiple this? இது எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். 4 பேர்த்தை எப்படி வேணா மல்டிபிள் பண்ணலாம். இவங்களை இவங்க கூட மல்டிபிள் பண்ணும், இவங்களை இவங்க கூட மல்டிபிள் பண்ணும், இவங்க இவங்க கூட மல்டிபிள் பண்ணும், இவங்க இவங்களுக்கு கூட மல்டிபிள் பண்ணும். ஆர் அதர்வைஸ் நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. மல்டிப்ளிகேஷன்றப்போ ரியல் பார்ட்டுக்கு யார் வருவாங்க? 5 and minus 5 மல்டிபிள் பண்ணா minus 5 and 2 minus 2 and 3 மல்டிபிள் பண்ணா minus 6. So minus of minus 6. Got it? இதுதான் உன்னோட ரியல் பார்ட். பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு யார் ஆன்சரா வருவாங்க? இங்க இருக்க இமேஜினரி பார்ட் இங்க இருக்க ரியல் பார்ட் கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ minus 2 minus 1 கூட மல்டிபிள் பண்ணா minus 2, சாரி plus 2. டன். நெக்ஸ்ட் இங்க இருக்க 3 இங்க இருக்க 5 கூட மல்டிபிள் பண்ணா plus 15. ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஸோ 1 plus 17i. Yeah. So 1 plus 17i is your answer. Yes. You are from 11th. Okay. Right, Rapasingla. Done. So 1 plus 7i is your answer. So multiplication of the process புரியுதுல பசங்களா? Everyone. Very good. Yeah. How will you calculate this? Z square 2i ZW and W square. Z square என்ன ஆன்சர் வரும் பசங்களா? 5 minus 2i. 5 minus 2i கூட மல்டிபிள் பண்ணும். So what will be your answer? 5 square. So the a square minus b square ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணலாம். உன்னோட இஷ்டம். சரியா? a square minus b square ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஆர் 5 minus 2i into 5 minus 2i ன்னு மல்டிபிள் பண்ணலாம். சரிடா பசங்களா? அதோட ரியல் பார்ட்டுக்கு என்ன வரும்? 25 and இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 4. ஸோ minus 4. இதுதான் உன்னோட ரியல் பார்ட். கரெக்டா? அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன வரும் பசங்களா? 2i இவங்க கூட மல்டிபிள் பண்ணா minus 10 and இவங்க கூட மல்டிபிள் பண்ணா minus 10. ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? யா. ஸோ 25ல 4 போச்சுன்னா 21. 21 minus 20i. இதுதான் Z square. ரைட்டா? நெக்ஸ்ட் வாட் யூ வில் டு ஃபார் த நெக்ஸ்ட் பசங்களா? இவங்கள ZW ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கஷ்டப்படாது. ZW தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல. 2 ஆல மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 2 plus 34i. யா? W ஸ்கொயர். W ஸ்கொயர்னா என்ன பசங்களா? W மல்டிபிள் பண்ணும். ஸோ minus 1 plus 3i
minus 1 plus 3i, right? ரெண்டு இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் பார்ட் எப்போ கிடைக்கும்? இவனையும் மல்டிபிள் பண்ணா 1. நெக்ஸ்ட் இவங்களையும் மல்டிபிள் பண்ணா பிளஸ் 9i ஸ்கொயர், ஸோ இட் இஸ் மைனஸ் 9. நெக்ஸ்ட் பிளஸ் ஐ காமனாக எடுத்துக்கலாம், இவங்களை மல்டிபிள் பண்ணா -3 ஸோ -8 -6i. எஸ், பர்ஃபெக்டா பசங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும், எல்லாத்தையும் ஆட் தானே பண்ற. ஆட் பண்ற அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரியல் பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. இதோட ரியல் பார்ட் 21, இதோட ரியல் பார்ட் 2, இதோட ரியல் பார்ட் -8. சரியா? ஸோ 21, 2 and -8 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஸோ 21 + 2 23, 23ல 8 போச்சுன்னா 15 இயர்ஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? நெக்ஸ்ட் -20 + 34 -6, -6 and -20 -26. 34ல 26 போச்சுன்னா 8. ஓகேவா? இப்போ பிளஸ் 8i. யா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? ஸோ 15 + 8i தான் நம்மளோட ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், z plus w the whole square. இப்போ நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். z and w ஆட் பண்ண ஆன்சர் உங்ககிட்ட இருக்கே. வாட் இஸ் த ஆடிங் ஆன்சர்? 4 plus i. கரெக்டா? அப்போ 4 plus iக்கு ஸ்கொயர் பண்ணும். ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்றது எப்படி பசங்களா? a² + b² + 2ab அந்த ஃபார்முலாவே போடலாம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணா 16, i ஸ்கொயர் பண்ணா -1 plus 2 into ab. So 2 into ab na 8i. So which is 15 plus 8i. Answer is done. புரிந்ததா மக்களே? Everyone. So addition, subtraction and it is multiplication. That's it. Okay ma? Yes. மேம், இந்த ஆர்கிட் டயக்ராம்னா என்ன மேம்? வாட் இஸ் ஆர்கிட் டயக்ராம் அப்படின்னா, ஸோ ஏன் அக்ஷயா ஒன்ஸ் மோரா? இதுப்பா மல்டிப்ளிகேஷன், இதை மல்டிபிள் பண்ணது கேட்குறீங்களா? a² + b² + 2ab ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ a² 4 பண்ணா 16, b² i ஸ்கொயர் பண்ணும், i ஸ்கொயர் பண்ணா -1. Next 2ab. Yes, now clear? a² + b² + 2ab formula போட்டுக்கலாம். ஏன்னா a + b the whole square formula தானே. Done? Okay. Yeah. ஸோ பசங்களா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஒரு ரியல் நம்பர், ஓகேவா? ஒரு ரியல் நம்பரை நீங்கள் மார்க் பண்ண, ஓகேவா? யூ ஒன்லி நீட் ஒன் ரியல் ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ மார்க்கிங் த ரியல் சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ எக்ஸுக்கு மேலே இருந்தால் இப்படி, கீழே இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரியல் ஆக்சஸ் மட்டும்தான் தேவை ஒரு ரியல் நம்பரை நம்ம மார்க் பண்ண. கரெக்டா? இதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர். when you dealing with complex number, யாரா பசங்களா? when you dealing with complex number, நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டினோட் பண்ண, அதாவது 5 + iன்னு இந்த ஒரு நம்பரை டினோட் பண்ண 2 ஆக்சிஸ் வேணும். சரிடா பசங்களா? how many axes you need? 2 axes is you need. சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு 2 பேர் தேவை. சரிங்களா? இதுல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன மேம், ஒய் ஆக்சிஸ் என்ன மேம்? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ரியல் பார்ட்டை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஆக்சிஸ், அண்ட் ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டை கொடுக்கறதுக்காக நோட் பண்றது. ஸோ 5 + iனா எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா 5,1 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ 5 + iயை நம்ம எப்படி பாயிண்ட், இட் இஸ் அ பாயிண்ட். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு பாயிண்ட் இன் கோஆர்டினேட் ஆக்சிஸஸ். சரியா? ஸோ அப்போ அதை 5,1ன்னு பிளாட் பண்ணும். ஓகே, வேணா ரியல் பார்ட் 5, இமேஜினரி பார்ட் 1. ஸோ 5,1 எப்படி பிளாட் பண்ணும் அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்டா? ஸோ 5,1 இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். யூ காட் இட் பசங்களா? ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணும்.
சரிங்களா? ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா யூஸ் பண்ணோம். யா கிளியர்? டன். எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்க பிளாட் பண்ணும். இசட்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கோ. இசட்டோட வேல்யூ 2 + 3i. குட். வாட் அபவுட் ஐ இசட்? வாட் அபவுட் ஐ இசட்? ஐ இசட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயால மல்டிபிள் பண்ணும். அப்போ 2i. அண்ட் ஈவன் ஐயால மல்டிபிள் பண்ணா i and i square become -1. So this is -3. Yes. So it is -3. சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? ஸோ த ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எழுதிக்கோ. அப்போதான் உனக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண என்னது? ரியல் பார்ட் அண்ட் ரியல் பார்ட்டை ஆட் பண்ணும். 2 and -3 ஆட் பண்ணா -1. நெக்ஸ்ட் 3i and 2i ஆட் பண்ணா +2i. சரி, +5i. ஓகேவாடா பசங்களா? ஸோ வென் யூ மார்க் லைக் திஸ், ஸோ 2,3ன்றப்போ அந்த பாயிண்ட் இதுதான் உன்னோட இசட். சரியா? இதுவே -3,2i. -3ங்கிறது இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ங்கிறது இங்க இருக்கு. சரியா? திஸ் இஸ் யோர் IZ. அண்ட் Z + IZனா -1,5. -1 இங்க இருக்கும், 5 இங்க இருக்கும். ஸோ இதுதான் உன்னோட Z + IZஆ இருக்கும். ஸோ இதான் நீங்க பிளாட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ரைட்டா பசங்களா? அண்ட் I பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். காட் இட் எவ்ரிவன்? இதுதான் ஆர்கன் டயக்ராம். ஸோ எவ்ரிவன், நான் ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன். சரியா? ஸோ இந்த 10 மினிட்ஸ் டைம்ல இதை நீங்க போட்டு பாருங்க. ரைட்? ஸோ வி வில் ஹாவ் சம் ஷார்ட் பிரேக். அது வரைக்கும் இதை நீங்க சால்வ் பண்ணி போட்டு பாருங்க. சரியா? ஸோ அவங்கள பிளாட் பண்ணுங்க. இது ஈஸின்னு நினைக்கிறேன். எவ்ரிவன் கேன் டூ இட். சே எஸ் ஆர் நோ? Everyone? Yes, okay, done.
ஹலோ Yes, everyone back. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ஓகே. ஏடா சரி ஓகே. ஓகே லிட்டில் பாய். சரிடா பசங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா? யா. ஸோ ஃபைண்ட் தி ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஓகேவாடா பசங்களா? இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்றோம். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம எப்போ மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்ல முடியும்? எனி ஐடியா? எப்போ மட்டும் தான் ஈக்குவல்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஸோ இதோட ரியல் பார்ட்டும் இதோட ரியல் பார்ட் அண்ட் ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னா ரியலும் ஒரே மாதிரி இருக்கணும், இமேஜினரி ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தானே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல்னு சொல்லுவோம். எஸ். ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ண போறீங்க. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 + i × x + 1 - i × y plus 2i minus 3 equal to x plus minus 1 plus 2i into y plus 1 plus i. சரிடா பசங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாலே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்லி ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்றதா குட் ஃபார் ஹெல்த், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி இருக்கு, இதுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ளிட் இட் அவுட். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? எக்ஸால மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸால மல்டிபிள் பண்ணா 2x plus ix சரியா plus y minus iy plus 2i minus 3 equal to x minus y plus 2iy plus 1 plus i. ஓகே வாடா பசங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ரியல் பார்ட் அண்ட் ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இதோட ரியல் பார்ட் என்னது? 2x plus y minus 3 ஓகேவா? plus i காமனாக எடுத்துட்டீங்கன்னா you will get இங்க ஒரு x term and இங்க ஒரு y term and இங்க ஒரு 2 இருக்கு. What about this case? x minus y plus 1 இங்க y காமனா எடுத்துட்டீங்க, I காமனா எடுத்துட்டீங்கன்னா 2y plus 1. ஓகேவாடா பசங்களா? எஸ். ரைட்டா? ஸோ ரியல் இமேஜினரி அப்படி எழுதிக்கிட்டோமா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் அப்படின்னா என்ன சொன்னேன், இங்க இருக்க ரியல் பார்ட் இவங்க, இங்க இருக்க ரியல் பார்ட் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? அப்ப 2x plus y minus 3 is equal to x minus y plus 1, ரைட்? ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போங்க, ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா 2xல ஒரு எக்ஸ் போயிடும். ஸோ தட் இஸ் எக்ஸ் அண்ட் y மைனஸ் லைக் பிளஸ் y, ஸோ இட் இஸ் பிளஸ் 2y அண்ட் minus 3 minus 1னா minus 4 is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன். சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணும். ஸோ வாட் இஸ் யூர் இமேஜினரி பார்ட்? x minus y plus 2 is equal to 2y plus 1. ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ x minus 3y, so it is plus 1 is equal to 0. This is equation number 2. நம்மளுக்கு தேவை x and y. Find the real value x and y தான் கேட்டிருக்காங்க. x and y வேணும்னா என்ன பண்ண போறீங்க? இவங்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சரிடா பசங்களா? ஜஸ்ட் சால்வ் இட். இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இது ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணா எக்ஸ் கேன்சல் ஆயிடுவாங்க. அண்ட் 3y minus 5y and this is plus y equal to 0. So minus 5y is equal to minus 5. So y ஓட வேல்யூ 1. y ஓட வேல்யூ என்னடா பசங்களா? 1. ஸோ 1 தூக்கி எங்கேயாவது ஒரு பக்கம் போடுங்க. இங்க போடலாமா? ஸோ x plus 2 minus 4 is equal to 0. ஸோ அப்போ x is equal to 2. சரிங்களா? அப்ப ரியல் வேல்யூ என்னடா பசங்களா? x ஓட வேல்யூ 2 and y ஓட வேல்யூ 1. You all get it? Yes or no?
யாரா பசங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ 1. பர்ஃபெக்ட். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணலாமா? ஒரே ஸ்ட்ரெச்சாக எழுதலாமா? ரைட் பசங்களா? ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல். அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 3x மைனஸ் ஐஎக்ஸ், சரியா, மைனஸ் 2y பிளஸ் ஐy பிளஸ் 2i பிளஸ் 5. நெக்ஸ்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. minus y minus 2iy plus 2yy plus 3 plus 2y. கரெக்டா? இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. ஸோ 3x minus 2y plus 5. ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா minus x plus y plus 2 equal to இங்க 2x minus y plus 3. நெக்ஸ்ட் ஐயை காமனாக எடுங்க, 2y plus 2. Okay, when you look at in the real term, in the real number equal. So 3x minus 2y plus 5 is equal to 2x minus y plus 3. So எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த இதுல எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. 3xல ஒரு x போச்சுனா x, 2y minus போச்சுனா minus y, 5 3 போச்சுனா 2. இது equation number 1. Got it பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2 ஈக்குவல் டு 2y பிளஸ் 2. ஸோ 2 கேன்சல். மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு minus 2. இது இந்த ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண என்ன ஆகும் பசங்களா? ஸோ y கேன்சல் ஆயிரும். 2x is equal to -2. அப்போ xோட வேல்யூ -1. அகைன் யூ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் xy here. ஸோ அப்போ y is equal to +1 is your answer. ரைட்? இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. xக்கு -1 போடுங்க. அப்போ yயோட வேல்யூ 1. ரைட்டா பசங்களா? So simple and easy. Yeah? So இவ்வளவுதான் 2.2 exercise பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுதாடா பசங்களா? And I hope you can all do this, right? So 2.3 போலாமா? Everyone clear, right? So 2.3 start பண்ணலாமா? So this is 2.3 actually. கரெக்டாடா பசங்க? ஸோ 2.3ல என்ன மேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிப்பீங்க, ரியல் நம்பர்ஸை பற்றி படிப்பீங்க. சரியா? இது என்ன மேம் அப்படின்னா, ஸோ இதில் மோஸ்ட்லி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது, a + b is equal to b + a. ஒரு ரியல் நம்பரை 2 + 3ன்னு ஆட் பண்ணாலும் சரி, 3 + 2ன்னு ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று தானே ரியல் நம்பர்ஸுக்கு. இதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கும் இருக்குமானா? ஆமாம், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இதே பாசிபிலிட்டி தான். ஆர்டர் மாத்திரன்றப்போ ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. ஓகே? ஸோ மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன், டிவிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன், இவங்க எல்லாத்துக்கும் சேம் ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2 × 3 + 5 இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி 2 கூட மல்டிபிள் பண்ணலாம். இல்லைன்னா 2 × 3 + 2 × 5 இந்த மாதிரியும் பண்ணலாம். ரைட்டா? ஆன்சர் ஒரே மாதிரி தான் வருமானா? எஸ், ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். சரிடா பசங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து படிக்கிறீங்க. இதை நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல படிக்க போறேன். ஓகேவா? ஸோ யூ கோயிங் டு கிராஸ் செக் இட். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலா வருதா அதை மட்டும் செக் பண்ண போறோம். காட் இட் எவ்ரிவன்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கவங்கள சால்வ் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு Z1 + Z2 உனக்கு தேவை. கரெக்டா? இவங்களையும் ஆட் பண்ணும். ஆட் பண்றன்றப்போ இங்க ரியல் பார்ட், இங்க ரியல் பார்ட் 0. ஸோ 1 is 0 ஆட் பண்ணா 1. நெக்ஸ்ட் -3i -4i ஆட் பண்ணா -7i. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பிராக்கெட்டை கொண்டு போய் Z3 கூட ஆட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது 6 - 7i. ஸோ திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவாடா பசங்களா? இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். வாட் அபவுட் ரைட் ஹேண்ட் சைடு? அப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன பண்ணணும்? ஸோ Z1 + Z2 + Z3.
ரைட்டா? Z21 Z3 ஆட் பண்ணிருக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணீங்க அப்படின்னா 5 minus 4i கரெக்டா? ரெண்டு பேரும் வேற வேற டேர்ம்ஸ் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணீங்க இதான் ஆன்சரா வரும். சேம் 1 plus 5 6 minus 3 minus 7 minus 7i. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா பசங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் சேம். எஸ். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. இது உங்களுக்கு ஈஸி தானோட பசங்களா? யா சேம் ப்ரொசீஜர் ஃபார் திஸ் ஒன் ஆல்சோ. இதே ப்ரொசீஜர்ல இதையும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ரைட்? மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல எவ்ரிவன்? ஸோ மல்டிப்ளிகேஷனை முன்னாடி தான் பார்த்தோம். அதை வச்சு நீங்க கவர் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் வி கேன் ஸ்டேட் இட். ஓகேவா? நோ ப்ராப்ளம். நான் ஸ்டேட் பண்ணி சொல்றேன். சரியா? Z1 Z2 plus Z2 like what is it? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா Z1 Z2 and Z3 ஆட் பண்ணும். ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 5 plus 3i minus 3i. ஏன்னா 4i 7i ஆட் பண்ணா 3i. Got it? ஸோ இவங்க கூட Z1 நீங்க மல்டிபிள் பண்ணும். 3 மல்டிபிள் பண்ணும். 3 மல்டிபிள் பண்ணா 15 minus 15i. Sorry, 25 minus 15i. Done. So what about the left hand side, பசங்களா? So what is the right hand side answer? Z1 Z2 ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். 3 and minus 7i மல்டிபிள் பண்ணா minus 21i. ஓகே. அண்ட் Z1 Z3 மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 5 plus 4i மல்டிபிள் பண்ணா so 15 plus 12i. Got it? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். ஒன் செக் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? சாரிடா பசங்களா. So this 15 minus 9i. Okay? Yes. So இங்க என்ன ஆன்சர் வருது? 15 and இவங்க ரெண்டு பேர்த்த நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get minus 9i is your answer. So left hand side and right hand side answer is equal. Okay? So left hand side and right hand side answer நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. So hence proved. Yes. So here comes this one. So what is ma'am additive and multiplicative inverse na enna ma'am? Correct? Additive and multiplicative inverse na enna? What does inverse means அப்படினா? So additive inverse சரியா? Additive inverse na ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இவங்களை நீங்க யார் கூட ஆட் பண்ணும்போது 0 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா பசங்களா? 0 அப்படிங்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்? இவனோட நெகட்டிவ் கூட ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஆமா ரைட் பசங்களா? ஸோ Z1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் சேம் நம்பர் கரெக்டாக நெகட்டிவ் ஆஃப் இட்ஸ் ஓன். அவங்க ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை யார் கூட மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கணும். யார் கூட மல்டிபிள் பண்ணா 1 கிடைக்கும்? 1/z கூட மல்டிபிள் பண்ணாதான் 1 கிடைக்கும். ஸோ இந்த 1/z தான் உன்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். Got it பசங்களா? அவனோட ரெசிப்ரோக்கல் அதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா அவங்களோட நெகட்டிவ். எஸ். ஸோ we will find it. How will you solve this? So 2 plus 5z and z2 is equal to minus 3 minus same i. ஓகேவா? அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ரைட்டா பசங்களா? ஸோ z1 is equal to 2 plus 5i. ஸோ நீ யோசிச்சு சொல்லு 2 plus 5i யார் கூட ஆட் பண்ணா 0 plus 0i வரும்? ஓகே ஸ்ரீமதி. யாரா பசங்களா? எவ்ரிவன். ஸோ see it. யார் கூட ஆட் பண்ணா 0 வரும்? 2வை -2 கூட ஆட் பண்ணாலும் அண்ட் 5i -5i கூட ஆட் பண்ணாதான் 0 கிடைக்கும். ஸோ இதுதான் உன்னோட அடிட்டிவ் இன்வர்ஸ். இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் equal to -2 and -5i. புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். ஸோ டூ தட். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டா கேட்குறேன். அப்போ z2 is equal to -3 -4i. What about its additive inverse? இதோட additive inverse. So it is +3 and this is +4i. அதோட additive inverse na இதுதானே. And what about z3?
-1 and -i. Yes, 2.4 இன்னைக்கு முடிச்சிடலாம் பசங்களா. ஓகே சிவா? அஃப்கோர்ஸ் 2.4 முடிச்சிடலாம். அது எவ்வளோ பெரிய பிக் டீல் கிடையாது, அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸ்ல 2.3 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் 2.4 தான் 6 o'clock வரைக்கும். ஓகேவா? யாரா பசங்களா? ஸோ திஸ் இஸ் அடிட்டிவ் இன்வெர்ஸ். அடிட்டிவ் இன்வெர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் போலாமாடா பசங்களா? வாட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்? வெரி குட் மார்னிங் பசங்களா. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க எவ்ரிவன்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் Z1. Z1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்ன்றது 1/2 + 5i. ஓகேவாடா பசங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் பண்றோமோ அதை அடுத்த எக்ஸசைஸ்ல கான்செப்டா படிக்க போறோம். ஓகேவாடா பசங்களா? ரைட் மேம், இன்னைக்கு தமிழ் அண்ட் பிசிக்ஸ் எக்ஸாம். நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, இஃப் யூ லைக் ஜெகன் யூ ஆல்ரெடி நோ அப்படின்னா இன்னொரு ½ an hour தான் நான் கான்செப்ட் முடிச்சிடுறேன். ஸோ ஓகே, ஒரு கான்ஜுகேட் நான் கான்செப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் இருங்க. அதை அண்ட் யூ கேன் கோ அண்ட் ட்ரைவர்ஸ் ஃபார் தமிழ் அண்ட் பிசிக்ஸ் எக்ஸாம். யா பசங்களா? ஸோ சி திஸ் வாட் வில் ஹேப்பன். இல்லைனா ஜெகன் நீங்க இதை விட்டுட்டு யூ கேன் சி ஃப்ரம் தி ஈவினிங் வந்து கூட இந்த நீங்க ரெக்கார்டிங்ல பார்க்கலாம். ரைட், இட் வில் பி அவைலபிள் இன் யூடியூப். ரைட் பசங்களா? சரிடா பசங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயோட சைன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஐ சைன் மட்டும். சரியா? ஐ சைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு டிவைட்ல வரக்கூடாது. அப்போ 2 + 5i நீங்க ரியல் நம்பரா சேஞ்ச் பண்ணும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இது வந்துட்டு 1.3 பசங்களா. a + b ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? a + bன்னு ஒரு நம்பர் இருக்கு. இவனை நீ என்ன பண்ணா அது ரியல் நம்பரா மாறும்னு கேட்டீங்கன்னா, a - b கூட மல்டிபிள் பண்ணா a + b and a - b இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிப்ளிகேஷன் உனக்கு ஈஸி. கரெக்டா? a + b and a - b யோட ப்ராசஸ் என்னடா பசங்களா? a² - b². ஆமா, ரைட். ஸோ ஐ ஸ்கொயரா மாறும். ஐ ஸ்கொயர் டேர்ம் பிகம்ஸ் ரியல் நம்பர். ஒரு ஐ ஸ்கொயர் டேர்ம் பிகம்ஸ் ரியல் நம்பர். அதனால தான் இவனை a - b கூட மல்டிபிள் பண்றோம். ஓகேவாடா பசங்களா? அதாவது 2 - 5i and 2 - 5i கூட மல்டிபிள் பண்றோம். ஸோ வாட் வில் ஹேப்பன்? 2 - 5i. இப்போதான் நான் சொன்னேன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா என்னது? a² - b². சரியா? a² - b². ஸோ a²னா 2² -b²னா 5i தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ 2 - 5i டிவைடட் பை 2² வேல்யூ 4 and 5i the whole square. 5 square பண்ணா 25. So 25 and i² become -1. சரியா? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும் அண்ட் இங்க ஒரு மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் ஆன்சரா வரும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் a² b². ஸோ a + b a - b மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது a² + b² இருக்கும். ஓகேவாடா பசங்களா? பிகாஸ் ஆஃப் i². ஐ டேர்ம் இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ a + b a - b இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா இவங்களோட ஆன்சர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ மந்த்லி டெஸ்ட்னா என்ன, லைக் எதோட டெஸ்ட் என்ன டெஸ்ட் பசங்களா? வாட் இஸ் த சப்ஜெக்ட் and what exercise we are going to see for your monthly test, right? அவ்வளவுதானே பசங்களா? so what will be your answer? 2 - 5i divided by 29. இதுதான் உன்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சரிடா பசங்களா? so மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா அவ்வளவுதான். so what will you do for multiplicative inverse of Z2? தமிழ் அண்ட் மேக்ஸ். ஓகே, மேக்ஸ்ல என்னென்ன எக்ஸசைஸ்? ஸோ இப்போ நம்ம பார்க்குற எக்ஸசைஸ் இருந்துன்னா யூ ஜஸ்ட் ரீகால் இட். இப்போ நம்ம ரீகால் பண்ணுறதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து போய் நீங்கள் தமிழ் படிக்கலாம்ல. யாரா பசங்களா? ஸோ Z2னா வாட் இஸ் 1 Z2 வந்து -3 - 4i. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே இவங்களோட தான் சைன் சேஞ்ச் பண்ணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடையாது. ஸோ அவங்களோட சைன் சேஞ்ச் பண்ணும். -3 + 4i -3 + 4i. ஓகேவாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். இவங்களை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. இவங்களை மல்டிபிள் பண்ணா 4i - 3 டிவைடட் பை இவங்களை மல்டிபிள் பண்ணா என்ன சொன்னேன்? ஸோ a + b a - b இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா வாட் வில் பி தி ஆன்சர் யூ கெட்டிங்? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரியா? ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர்னா 3² + 4².
அப்போ உனக்கு வரியே இல்லடா பசங்களா. 1.6னா நேற்று வீடியோ நீங்கள் அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணல அப்படின்னா அதை மட்டும் லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துக்கோ. ஸோ 2.1லேருந்து 4 இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம், ரைட்? ஓகேவாடா பசங்களா? ஸோ 9 + 16 25. வெரி குட். ஸோ -3 + 4i டிவைடட் பை 25. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இவ்வளோதான். சரிடா பசங்களா? எஸ். ஸோ கான்ஜுகேட் போகலாமா எவ்ரிவன்? ஸோ திஸ் இஸ் 2.4 எக்ஸசைஸ் பற்றின ஃபுல் பேசிக்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்குன்னா ப்ளீஸ் பி வெரி அவேர் ஆஃப் இட். ஓகே, வாட் இஸ் இமேஜ் மேம்? லைக் வாட் இஸ் இட் அபவுட் திஸ் இமேஜ்? தமிழ் மீடியம்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுமா? ஓகேடா பசங்களா. ஸோ தமிழ் மீடியம் டீச்சர்ஸாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இஃப் தே காட் அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி புட் அ வீடியோஸ் ஃபார் திஸ். சரிடா பசங்களா? சரிங்களா? ஓகே, வாட் இஸ் இமேஜ்? கான்ஜுகேட்னா என்ன மேம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்து நான் சொன்னேன்ல, எக்ஸ் பிளஸ் ஐஒய், கரெக்டா? எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எக்ஸ் கமா ஒய்னு சொல்லி பாயிண்டாக மார்க் பண்ணுவோம், கரெக்டா? கான்ஜுகேட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வரும், எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லிட்டு. சரிடா பசங்களா? ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நாம கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷனை தாண்டி வாட்டர் இமேஜ். ரிஃப்ளெக்ஷனா நீ எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் பார்த்துருக்கல. ஸோ வாட்டர் இமேஜை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கான்ஜுகேட்டுங்கிறது ஒரு வாட்டர் இமேஜா இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? அப்போ கான்ஜுகேட் பத்தி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்றீங்க. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ண உனக்கு தெரியும். ஆட் பண்ணிட்டு ஒருவேளை கான்ஜுகேட் எடுக்கிற, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் எடுக்கிறீங்க. அப்போ அது யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஸோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் எடுத்துட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ கான்ஜுகேட் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது ஆட் பண்ணிட்டு தான் கான்ஜுகேட் எடுக்கணும், இல்லைன்னா ஆன்சர் வராது அப்படின்னு கிடையாது. ஓகேவா? நீ கான்ஜுகேட் எடுத்துட்டு கூட ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் டசன்ட் இம்பார்ட்டன்ட் இன் கான்ஜுகேட். சரிடா பசங்க மேம், இது பிளஸ்க்கு மட்டும்தானா? இல்லை, எல்லா ஆப்ரேஷனுக்கும் இதே தான். சரிங்களா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டு நீங்க கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, இல்லை கான்ஜுகேட் எடுத்துட்டு சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று. ஓகே, அண்ட் மல்டிப்ளிகேஷனும் சேம். 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் சரி, இல்லை கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் மல்டிபிள் பண்ணாலும் சரி, யோர் ஆன்சர் வில் பி சேம் ஃபார் டிவிஷன் ஆல்சோ. டிவைட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்லைன்னா கான்ஜுகேட் பண்ணிட்டு டிவைட் பண்ணலாம். உனக்கு எது ஈஸியோ, அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உனக்கு எது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கோ, தென் டூ தட். சரிடா பசங்களா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்ஸ். சரிங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? இப்போ பவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பவருக்கு கான்ஜுகேட் எடுக்கிறத நான் கான்ஜுகேட் எடுத்துட்டு பவர் பண்ணலான்ற. ஹவ் வில் யூ டினோட் திஸ்? இது எப்படி டினோட் பண்ணுவீங்க? எஸ், கான்ஜுகேட் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் டசன்ட் இம்பார்ட்டன்ட் பசங்களா. இது கரெக்டா? ஸோ பவர்ஸ் உள்ள போட்டுட்டு பவர்ஸை வெளியும் போடலாம். ஸோ பவர் எடுத்ததுக்கு அப்புறமும் கான்ஜுகேட் பண்ணலாம், இல்லை கான்ஜுகேட் எடுத்துட்டும் பவர் அப்ளை பண்ணலாம். ரெண்டும் ஒன்றுன்றாங்க. இஸ் இட் ட்ரூ? யாரா பசங்களா? கான்ஜுகேட் பொறுத்த வரைக்கும் இது ட்ரூவா? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஏன் மேம் அப்படின்னா, ஸோ இசட் பார் அப்படி இசட் பார் லைக் இசட் பார் என் இன்டூ பார். இசட் பார் என்னங்கிறது என்னடா பசங்களா? இசட்டை n டைம்ஸ் மல்டிபிள் பண்றது, கரெக்டா? n டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஆமா, ரைட்? ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் தான் சொன்னேன் மல்டிப்ளிகேஷன்றப்போ தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறமும் மல்டிபிள் பண்ணலான்னு. அப்போ இசட் பார் எத்தனை இசட் பார் இருந்திருக்கும்? அதே சேம் n டைம்ஸ், கரெக்டா? இசட் பார் n டைம் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? இசட் பார் தி ஹோல் பார் n. கரெக்டா பசங்களா? ஸோ அதை தான் சொல்றோம். ஸோ நீ பவர் போட்டு கான்ஜுகேட் போடலாம், இல்லைன்னா கான்ஜுகேட்டுக்கும் பவர் அப்ளை பண்ணலாம். 2 பேரும் ஒன்று தான். ஓகேவாடா பசங்களா? எவ்ரிவன்? எஸ். ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி. தென் வாட் எல்ஸ் இஸ் தேர்? இன்னொரு விஷயம்,
இதுதான் ரொம்ப ரியல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃபை நம்ம எக்ஸைஸ் சம்மில் பார்ப்போம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃபை நான் எக்ஸைஸ் சம்மில் சொல்லுவேன். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட காஞ்சுகேட்டையும், ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட ரிஃப்ளெக்ஷனையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ரியல் 2 into ரியல் பார்ட் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இமேஜினரி பார்ட் மட்டும் தான் ஆப்போசிட் சைன்ல இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைன்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் தான் உனக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? அதுவே ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ரியல் பார்ட் கேன்சல் ஆயிரும், இமேஜினரி பார்ட் ஆட் ஆயிரும். அப்ப 2IY ஆன்சரா வரும். ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ப்ரூஃப். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. யாரா பசங்களா? தட்ஸ் இட். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். அண்ட் இசட் அண்ட் இசட் பாரை மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? அதாவது A plus IB அண்ட் A minus IB இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது A plus B A minus B ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ A square minus IB the whole square. கரெக்டா? ஸோ வாட் ஹேப்பன்? A square plus B square. சரியா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் அதோட காஞ்சுகேட்டை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதோட ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். யூ கேன் டூ பெட்டர் இன் 2.4. இதுதான் விஷயங்கள். இந்த விஷயத்தை தெரிஞ்சா போதும். ஸோ காஞ்சுகேட் அப்படின்னாலும் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? இட் இஸ் அ வாட்டர் இமேஜ். யா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்ரிவன் ஃபடாஃபட். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம்டா பசங்களா 2.4. இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிக் டீல். ஓகேவா? என்னது இவங்கள ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரியல் பார்ட் ஒரே ஒரு இமேஜினரி பார்ட் வச்சு எழுதுறோம். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் IY ஃபார்மெட். இதுக்கு பேர் தான் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாடா பசங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய கொச்சன்னு இருக்கு. கரெக்டா? இதை பார்க்கும் போது உனக்கு என்ன தெரியுது? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கலாம். இல்ல யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட், லைக் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டும் ஆட் பண்ணலாம். சரியா? ஸோ 5 plus 9y கூட கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும் பசங்களா? 5 minus 9y. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா 2 plus 4i. கரெக்டா? ஸோ 2 and 5 ஆட் பண்ணா 7 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -5i. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். திஸ் இஸ் 12th பசங்களா. ஓகேவா? திஸ் இஸ் 12. ஸோ 7 minus 5i is your answer. Everyone, I hope you're all fine. Yes. What about this, ma'am? இதுக்கு என்ன பண்ணணும்? 10 minus 5i divided by 6 plus 2i. நல்லா தெரிஞ்சுக்கோ, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிவிஷன்ல கான்ஜுகேட் வரும். டிவிஷன் அப்படின்னாலே கான்ஜுகேட்டோட யூஸ் உனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கிறவங்க எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டான், டினாமினேட்டர்ல இருக்கிறவங்க தான் ப்ராப்ளம். சரிங்களா? 6 plus 2i. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? இந்த 6 plus 2iயோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணணும். ஓகே? ஸோ கான்ஜுகேட் யாரு பசங்களா? 6 plus 2iயோட கான்ஜுகேட் என்னது? 6 minus 2i. டிவிஷன் அப்படினாலே யாரோட ஹெல்ப் வேணும்? கான்ஜுகேட்டோட ஹெல்ப் வேணும். ஓகேவா பசங்களா? ஈவன் இட் இஸ் இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பருக்கும் இதே தான் கான்ஜுகேட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே? ஸோ வாட் வில் ஹேப்பன்? மேலே இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்றது எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? 2.2 முன்னாடி தான் பார்த்தோம். How will you multiple 2 complex number? ஸோ ஒன்றும் இல்லடா பசங்களா, ரெண்டு ரியல் நம்பர்ஸை இன்டூ பண்ணிக்கோ. 10 and 10 60 அண்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ minus of -i minus 9, that is -10. ஓகேவாடா பசங்களா? ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணும் 30, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா -20 டிவைடட் பை, எஸ் அஃப்கோர்ஸ் PDF தருவேண்டா பசங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்க பாரு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அதோட கான்ஜுகேட். ஓகேவா? இப்பதான் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. ஜஸ்ட் நவ் ஐ எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை, அதாவது ஒரு கான்ஜுகேட் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? கடைசியில ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். யா,
பர்ஃபெக்ட். ஸோ அதை நீ கஷ்டப்பட்டு மல்டிபிள் பண்ணாத. அப்போ இந்த ரியல் பார்ட் வந்து 36 ஸ்கொயர் பண்ணா, இமேஜினரி பார்ட் வந்து 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ வாட் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர்? 50 minus 50i divided by 40. ஓகே, 10 10 கேன்சல் ஆச்சுன்னா 5 minus 5i divided by 4. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சரியா? ரொம்ப ஈஸியாக சம் முடிஞ்சிடும், காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஓகேவாடா பசங்க? வாட் அபவுட் திஸ் மேம்? ஃபர்ஸ்ட் 3iக்கு கான்ஜுகேட், 3iயோட கான்ஜுகேட் என்னன்னு மட்டும் கேட்டிங்கன்னா -3i, ஐயோட சைன் மட்டும் மாறணும். அண்ட் இதோட லைக் பிளஸ் இவங்களுக்கு என்ன பண்ணணும்? 1/2 - i இருக்கு. 3i + 1/2 - i. கரெக்டா? என்னடா பண்ணுவீங்க பசங்களா? இதோட கான்ஜுகேட்னா -3i அண்ட் இவங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த டேர்மை கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணிக்கணும். ரைட்டா? கீழே என்ன ஆகும்? கீழே a + b a - b. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், தட் இஸ் 5. சரியா? -3i + 2 + i divided by 5. ஸோ இஃப் யூ வாண்ட் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிக்கோ. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 59. ஸோ 2 - 14i divided by 5 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? இதை நீ ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு எழுதணும். அப்போ ஒரே ஒரு ரியல் பார்ட், ஒரே ஒரு இமேஜினரி பார்ட். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டேக் எல்சிஎம். ஸோ இந்த எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 கூட ஒரு i ஆட் ஆச்சுன்னா -14i. Yes everyone, you all get it? So conjugate ஓட purpose first எதுக்கு வருது? எதோட விஷயத்துக்காக conjugate purpose யூஸ் பண்றோம்? ஏன் பசங்க? For which you need conjugate purpose more na divisionக்கு or fractionக்கு conjugate purposes வருது. ஓகேவா? So just note the purposes. சரியா பசங்களா? And what about real part of 1/z? அப்போ 1/z ஓட real part. First அப்போ 1/z னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Okay, what up, Bajangla? So, Priya, I have already completed 3rd chapter in YouTube. So, and நீங்க வந்து நம்மளோட தீமினல் பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தீமினல் பேட்சுக்கு 5th சாப்டர் போய்கிட்டு இருக்கு. ஸோ 5.1 இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம போர்ஷன்ஸ் வேகமாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் ஆர் தீமினல் பேட்ச். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். யூடியூப்ல நம்மளுக்கு கிளாஸஸ் எப்போ கிடைக்குமோ அப்போ தான் நான் வந்து டீச் பண்ணுண்டா பசங்களா. Okay, yeah, so what will happen? 1 divided by x plus iy. So what happen? உங்களோட கான்ஜுகேட்டடா மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ x minus iy divided by real part square plus imaginary part square. So that is x square plus y square. Okay, இப்போ இதோட ரியல் பார்ட் மட்டும் சொல்லுங்க. இதோட ரியல் பார்ட் மட்டும்னா i வரக்கூடாது. i வராம எத்தனை பேர் இருக்காங்க? x divided by x square plus y square. தெரியுதா? ரியல் பார்ட்னா இதுதான் ரியல் பார்ட். சரிடா பசங்களா? இங்க என்ன சொல்றாங்க? i into z காம்ப்ளிமெண்ட். ஸோ z ஓட காம்ப்ளிமெண்ட் என்னது? i into x minus iy. ஸோ now you multiply it. ix I into I square. I square ஓட வேல்யூ -1. ஸோ minus into minus it is plus y. So what is real part of iz bar பசங்களா? ரியல் பார்ட் என்னது? y தான் ரியல் பார்ட். Yes, check for the third sum. So imaginary of 3z plus 4z bar minus 4i. Chera pasangla minus 4i. Everyone got it? Yes. So what we have to use it? The imaginary part of 3z plus 4z bar minus 4i. என்ன பண்ணுவீங்க? So z உனக்கு தெரியும். z என்னது? x plus iy. So, அப்போ 3 into x plus iy. என்ன ஆகும்? 3x plus 3iy. Next, 4 is it to z bar. Z bar na என்னது? x minus iy. So, 4x minus 4iy. Next, minus 4i. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 3x plus 7x 7x. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus iy. and அது கூட இவங்க. So, I காமனா எடுத்துக்கோ. minus y and minus 4.
ஓகே வாடா பசங்களா. ஸோ வாட் இஸ் த இமேஜினரி டேர்ம் ஆஃப் திஸ்? இமேஜினரி டேர்ம்னா ஐயோட கோஃபிஷியன்ட் மட்டும் தான் சொல்லணும். ஐயோட கோஃபிஷியன்ட் யாரு? இவங்க. ஸோ -y -4. ஓகே வாடா பசங்களா. ஸோ -y and -4, this is your final answer. Yeah, everyone? Yes. So what is this, ma'am? Find the inverse. Inverse கேட்டிருக்காங்க. Z1 Z2 கேட்கல, inverse கேட்டிருக்காங்க. Inverse of Z1 Z2 னா 1/Z1 Z2 கேட்டிருக்காங்க. ஓகே வாடா பசங்களா. So 1/Z1 Z2 அப்படின்ற பட்சத்துல what you will do it? Yeah. So 1/Z1 Z2 னா என்ன பண்ணணும்? இதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன். இதோட கான்ஜுகேட் யாரு? Z1 Z2 the conjugate, Z1 Z2 conjugate. சரிடா பசங்களா. So what happened? Z1 conjugate into Z2 conjugate divided by, yes, நீ நல்லா யோசிச்சு பாரு, Z1 and Z2 conjugate அவங்க பேரை நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேவா? Z2 conjugate. சரி, Z1 conjugateனா யாரா பசங்களா? இவன் தானே. ஸோ இவனோட கான்ஜுகேட் என்னது? 2 + i. நெக்ஸ்ட் இவனோட கான்ஜுகேட் என்னது? -4 -3i டிவைடட் பை, இங்க பாருங்க, Z1 கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். அவனை கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? a² + b². ரிமெம்பர் திஸ். ஸோ இதோட a² என்னது? 4, b² என்னது? 1. நெக்ஸ்ட் இவங்களோட a² என்னது? 16, b² என்னது? 9. ஓகேவா? So 5 into 25. 5 into 25, 125. மேல இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. So 2 into -4 -8. Next 1 into -3i. So it is -3, so it become +3. Real part. And i காமனா எடுத்துக்கோ. i காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும் பசங்களா? So -4i and -6i. So -4 -6. So what happened? -5 -10i divided by 125. So ஒரு 5 டேபிளால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ -1 -2i divided by 25. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். ஈஸியாடா பசங்களா? ஈஸியா பண்ணு, கஷ்டப்பட்டு பண்ணாது. சரியா? ஆர் அதர்வைஸ் நீ என்ன பண்ணலாம்னா Z1 and Z2 மல்டிபிள் பண்ணிட்டு கூட கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம். உன்னோட விஷயம். ஓகேவா? இட் இஸ் பியூர்லி யுவர் விஷ். உனக்கு எப்படி வருமோ அப்படி பண்ணுங்க. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் Z1 and Z2 ஓட கான்ஜுகேட் கேக்குறாங்க, இன்வர்ஸ் கேக்குறாங்க. வாட் இஸ் Z1 and Z2 இன்வர்ஸ்? Z2/Z1 ன்னு வராது. எஸ் ஆர் நோ? Z2/Z1 ன்னு வரும் ஆப்வியஸ்லி. அப்ப Z2 ஓட பிரச்சனை என்னடா பசங்களா? -4 + 3i divided by 2 + i. So அதோட கான்ஜுகேட்ன்றப்போ 2 - i ஆல மல்டிபிள் பண்ணும். மேல மல்டிபிள் பண்ணா -8 -3. ஓகே, பிளஸ் i காமனா எடுத்துக்கோ. 6i and -4. ஸோ கார்த்திக் ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சுடா பசங்களா. ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஐ ஹாவ் நோ அதர் ஒர்க்ஸ். ஸோ இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஐ எம் கரண்ட்லி ஃப்ரீ டுடே. ஸோ ஐ வில் அப்லோட் தி நோட்ஸ் டுடே. யா, எஸ். ஸோ ஒரு 10 சம்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் ரைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆர் அதர்வைஸ் நான் ஒன்று பண்ணுறேன், எது வரைக்கும் எழுதியிருக்கணும் அதை நான் காலையில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிடா பசங்களா? ஓகேடா? ஸோ தட் இஸ் ஓகே ஃபார் யூ, ரைட்? ஸோ தட் நீங்கள் எழுதின வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம்ல. ஸோ 2 + i and 2 - i ரெண்டு பேர்த்துக்கும் நேரே a² + b². ஸோ 4 + 1 that is 5. ஸோ -11 + 2i divided by 5. ஓகேவாடா பசங்களா? திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் கான்ஜுகேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யூ ஆல் நோ. அண்ட் திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? யாடா பசங்களா?
யா ஹாய் பிரகதீஷ், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை லைவ் கிளாஸ்ல பார்த்து. எஸ் ஓகே வாடா பசங்களா, ஒன்லி சோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் டன். ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. 5 கொஸ்டின் முடிச்சிச்சுன்னா அப்படின்னா சாப்டர் 2ல 2.1 2.4 அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்த்தாச்சு. கரெக்டா? ஸோ பாருங்கடா பசங்களா, 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. 1/u 1/v அண்ட் 1/w. ஸோ 2 பேர்த்த கொடுத்துட்டாங்க, மீதி இருக்க அந்த u யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இவனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இவனை நீ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ 1/v யாரு? 1/v என்னது? இட் இஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட்ல இருக்கக்கூடாது. நான் சொல்லியிருக்கேனா? அப்ப என்ன பண்ணுவீங்க, அவனோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுவேன். v இன்டூ v கான்ஜுகேட். கரெக்டா? ஸோ 1/vன்றப்போ v கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணிப்பீங்க. ஆமா ரைட் பசங்களா? அண்ட் டபிள்யூக்கும் இதே ப்ரொசீஜர். 1/wன்றது என்னது? w கான்ஜுகேட் டிவைடட் பை w இன்டூ w கான்ஜுகேட். இதுதானே பண்ணுவீங்க. யாரா பசங்களா? ஸோ வாட் இஸ் 1/v ஓட ஆன்சர்? v கான்ஜுகேட்னா என்னது? 3 plus 4i divided by v into v கான்ஜுகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது 3 minus 4iயும் 3 plus 4iயும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? அந்த நம்பர் அதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்றீங்க. வேற ஏதாவது கான்ஜுகேட்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர். அதோட கான்ஜுகேட்டாலே மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ 9 ஸ்கொயர் பிளஸ் 16. பர்ஃபெக்ட்ரா. So which is 3 is 9 plus 16 which is 25. யா பசங்களா? So 1/v ஓட ஆன்சர் இதுதான். சரியா? நெக்ஸ்ட் 1/w. 1/w ஓட ஆன்சர் w கான்ஜுகேட். w கான்ஜுகேட் என்னது? 4 minus 3i divided by 4 plus 3i 4 minus 3i கூட மல்டிபிள் பண்ணும். என்ன ஆகும்? சேம் 25. So 9 square plus 9 plus 25 same 9 plus 16 same 25. சரியா? இப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு? 1/vயும் 1/wவும் ஆட் பண்ணா what is it பசங்களா? 1/v என்னது? 3 plus 4i divided by 25 plus 4 minus 3i divided by 25. So 25 denominatorல common. ரைட்டா பசங்களா? So 3 and 4 ஆட் பண்ணிக்கோ. 3 and 4 ஆட் பண்ணா 7. 4 and 3 ஆட் பண்ணா so it is plus I. So this is your 1/v. இது உன்னோட 1/v தான். சரிங்களா? 1/u. I want you. I want you னா என்னது? இதோட reciprocal. அப்ப uங்கிறது யாரு? 25/7 plus I. So அதுக்கு திருப்பி நீ கான்ஜுகேட் எடுக்கணும். PDF லிங்கா? ஸோ எந்த PDF லிங்க் பசங்களா? இதோட PDF லிங்கா? இதோட PDF லிங்க் வந்து அதுக்கப்புறம் தான் நான் அட்டாச் பண்ண முடியும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ 25 into 7 minus i divided by இங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா a square plus b square, அதாவது 49 plus 1 that is 50. கரெக்டா? ஸோ u is equal to 25 into 7 minus i divided by 50. ஓகேவாடா பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. So this is your final answer. U were rectangular formula எழுதுனீங்கன்னா what is your answer? 7/2 minus i/2. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஒரு கான்ஜுகேட்டை பார்த்துட்டு பயப்படாத. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எங்க இருந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா மாடுலஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மோரோவர் டிஃபிகல்ட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மோஸ்ட்லி 2.8 நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ஸோ அதை பார்த்துடலாம். சரிடா பசங்களா? ஸோ ப்ரூவ் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ப்ரூவ் பண்ணும்? நல்லா லிசன் பண்ணி ப்ரூவ் பண்ணும். சரியா? ஸோ என்ன சொல்றாங்க? இசட் வந்து ரியல். நல்லா தெரிஞ்சுக்கோ, இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இசட் ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்னா இசட் பார்னு கொண்டு வரதான் ட்ரை பண்ணும். ஓகே? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நிறைய தெரிஞ்சுக்கணும். சரிடா பசங்களா? இது என்ன மேம் சொல்ல வரேன்னா இசட்ல ரியல் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? 2 ப்ராப்பர்ட்டிஸா பார்க்குறோம். 2 கேஸ். ஃபர்ஸ்ட் இசட் இஸ் ரியல் அப்படிங்கறத கிவன் எடுத்துக்கிறேன். செகண்ட் கேஸ்ல இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். 2 கேஸா ப்ரூஃப் பண்ணும். ரெண்டுமே ப்ரூஃப் பண்ணும். ஓகே? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இப்படிதான் ப்ரூஃப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்கள ட்ரூன்னு எடுத்துட்டு இவங்க ட்ரூ வருதா இல்லையான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட் இவங்கள ட்ரூன்னு எடுத்துட்டு இவங்க வருதா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே? இசட் இஸ் ரியல். இசட் இஸ் ரியல்னா என்ன அர்த்தம்? இமேஜினரி பார்ட் 0ன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 0i. கரெக்டா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீ என்ன சொல்லணும்? அப்போ இசட்னா என்னது? எக்ஸ். இசட் பார் என்ன வந்திருக்கு? இதுக்கு கான்ஜுகேட்டட். இதோட கான்ஜுகேட் என்னது? சேம் எக்ஸ் மைனஸ் 0i விச் இஸ் எக்ஸ். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இசட் அண்ட் இசட் பார் ஒரே மாதிரி தானே இருக்காங்க.
எஸ் தட் இஸ் ப்ரூவ்டு. சரியா? ரியல் அப்படின்னா இசட்டும் சரி இசட் பாரும் சரி பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு சேஞ்சும் கிடையாது. ஒரு ரியல் நம்பர்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலனாலும் ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்கள ப்ரூவ் பண்றோம். அதாவது இசட்டும் இசட் பாரும் ஈக்குவல். இசட்டை நான் இப்போதைக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்போ இசட்னா என்னது? எக்ஸ் பிளஸ் ஐஒய்யும் இசட் பார்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய்யும் ஈக்குவல். சரிடா பசங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ரெண்டு பேர்த்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 2iy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2yயோட ஆன்சர் 0. கரெக்டா? அப்படின்னா yயோட ஆன்சர் 0. yயோட ஆன்சர் 0. அப்போ z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 0i விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இசட்ங்கிறது எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா z இஸ் ரியல். ஓகேவாடா பசங்களா? அப்போ ஒரு நம்பர் ஒரு நம்பர் ரியல் நம்பரா இருக்கணும் அப்படின்னா அவனும் சரி அவனோட கான்ஜுகேட்டும் சரி பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. இதை வச்சு நிறைய சம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பி ரெடி ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் பாருடா பசங்களா, ரியல் பார்ட் ஆஃப் இசட் அண்ட் இசட் பிளஸ் இசட் பார் பிளஸ் 2 நம்ம செக் பண்ண போறோம். இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். கரெக்டா? என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? ரியல் பார்ட். ஓகேவா? So real part of z is equal to z plus z bar by 2. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, z நீ எப்பயும் போல என்னென்னு எடுத்துக்கணும்? x plus iy. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ரூவிங்ல z எப்பயுமே x plus iy தான் எடுத்துப்பீங்க. சரிங்களா? அண்ட் z பார் என்னென்னு எடுத்துக்கணும்? x minus iy. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? ஐ கேன்சல் ஆகி 2x மட்டும் இருக்கு. கரெக்டா? அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்றோம். அப்போ x மட்டும் தான் இருக்கும். எக்ஸுங்கிறது யாரு? எக்ஸுங்கிறது யாரு? அந்த இசட்டோட ரியல் நம்பர். இசட்டோட ரியல் பார்ட் தானே எக்ஸ். அப்போ த ரியல் பார்ட் ஆஃப் இசட். கரெக்டா பசங்களா? இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் விஷயம் சப்ராக்டுக்கு யூஸ் பண்ண போறேன். இசட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய், இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய். ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இசட் கேன்சல் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் ஆட் ஆகி 2iy வரும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் 2iஆல டிவைட் பண்ணீங்கன்னா y மட்டும் கிடைக்கும். ஸோ yங்கிறது யாரு? இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். இதுதான் ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ப்ரூஃப் ஆஃப் திஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ். சரியாடா பசங்களா? ப்ரூஃப் நம்மளுக்கு கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. டன்? ஓகே. ஓகேவாடா பசங்களா? எஸ் மேம், ஆக்சுவலி இதை வந்துட்டீங்க மாடுலஸ் வச்சு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவாடா பசங்களா? மாடுலஸ் தாண்டி போலார் ஃபார்ம் வச்சு. சரியா? ஸோ இது போலார் ஃபார்ம் வச்சு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்மை இங்கே வச்சு பார்க்காதீங்க. போலார் ஃபார்ம் இதுக்கு ஈஸியாக இருக்கும். when we compared with conjugate, polar form is easy. ஓகே அல்ட்ரா, நீங்க ஈவினிங் வந்து இதை பார்த்துக்கலாம்டா பசங்களா. சரிடா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரிவன் எக்ஸாம்பிள் 2.6னா என்ன பண்ணுவீங்க? எஸ் எவ்ரிவன் கேட் ஸ்டேட்டட். எக்ஸாம்பிள் 2.6னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இசட் அண்ட் இசட்2 ரெண்டு பேர்த்தோட கான்ஜுகேட் ஃபைன் பண்ண சொல்றாங்க. அப்போ இசட்1 பை இசட்2ன்றப்போ 3 minus 2i divided by 6 plus 4i 6 minus 4i and 6 minus 4i கூட மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? எஸ். So ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா இவங்க ரெண்டு பேத்தையும் just you multiple it, what will have? 18 minus 8 plus I காமனா எடுத்துட்டீங்கன்னா 12 and same minus 12 divided by 36 plus 16. 36 plus 16 என்ன பசங்களா? So 252. சரிங்களா? and this is 10 and this is minus 24i. எல்லாத்தையும் I hope நீங்க வந்து 2 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். so 5 minus 12i divided by 26. so this is your final answer. சரிடா பசங்களா? yes. inverse எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியும்ல. I hope you do this sum. yes. so this sum is real important. சரியா? இந்த எக்ஸாம்பிள் 2.8 இருக்குல்ல, இதே மாதிரி எக்ஸசைஸ்லயே ஒரு சம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிடா பசங்களா? இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா?
இது எப்படி மேம் பண்ணணும்? எஸ், நான் சொன்னேன்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நான் சொன்னல பசங்களே. வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி? நல்லா பாரு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதாவது இசட் இஸ் ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இசட் ரியலா இருக்கும்னா எப்போ மட்டும் தான் ரியலா இருக்கும்? இசட் அண்ட் இசட்டோட கான்ஜுகேட் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாடா பசங்களா? எஸ். அப்போ நீ இது என்ன பண்ற, கொடுத்துருக்க ஃபுல் நம்பரை இசட்னு எடுத்துக்கணும். 2 + i√3 × 10 + 2 - i√3 × 10. இவன் தான் இசட். இதை நீ ரியல்னு சொல்லணும். இது ரியல்னா என்னதோ இதோட கான்ஜுகேட்டை ஃபைன் பண்ண போறோம். சரிடா பசங்களா? இவனோட கான்ஜுகேட்டை ஃபைன் பண்ணிடுவோமா? வாட் இஸ் தி கான்ஜுகேட் ஆஃப் திஸ்? இந்த ஒரு சம்ல மட்டும் எல்லா கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிடுவேன். சரியாடா பசங்களா? பார்க்கலாமா? ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க எப்படி இருக்குன்னா ரெண்டு டேர்ம்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஜுகேட்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணலாம்ல. ஸோ தனித்தனி கான்ஜுகேட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணிடுவீங்க when you do it finally. ஸோ இப்போ அடிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க என்னடா பசங்களா, பவர் ப்ராப்பர்ட்டி. பவர் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். அதாவது பவர் எடுத்ததும் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறமும் பவர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ 2 + i√3 கான்ஜுகேட்டுக்கு பவர் எடுத்துக்கலாம். சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இஸ் ஆன்சர்? கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா 2 - i√3 × 10 and + 2 + i√3 × 10. ஓகேவா? இது பிளஸ் தானே, ரெண்டு டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ. வெரி குட் மார்னிங் டா பசங்களா. இது யாரு? கேன் யூ see who is it? ஸோ கொஸ்டின் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமுக்கு இது நம்மளோட கொடுத்துருக்க கொஸ்டினே தான். சரியா? which is z. அதாவது z கான்ஜுகேட் டு z2 பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா இது எப்போ மட்டும்தான் பாசிபிள்? z ரியல் நம்பரா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். சரியா பசங்களா? ஸோ z வந்து ரியல் நம்பர் இல்ல இமேஜினரி நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கான்ஜுகேட்டோட ஹெல்ப் தேவை. சரியா பசங்களா? எஸ். ஃபைண்ட் திஸ். இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரினா இசட்டுக்கும் இசட் பாருக்கும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் வித்தியாசம். ஓகே, இசட் அண்ட் இசட் கான்ஜுகேட்டுக்கு ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். எப்போ? பியூர்லி இமேஜினரி அப்படின்னா. சரிடா பசங்களா? ஸோ இந்த நம்பரை பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். ஸோ தட் இஸ் 19 + 9i divided by what is the question? 5 - 3i whole power something plus. good morning டா பசங்களா. 8 + i divided by 1 + 2i. கரெக்டா பசங்களா கொஸ்டின்? நோ ப்ராப்ளம் ஜைனா. ஸ்ருதி ஆக்சுவலி ரைட், உங்க பேரு ஸ்ருதி தானே? ஏன் மேம் 4 o'clock? பட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கூல் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆயிரும்ல பசங்களா. தட்ஸ் தி ஒன்லி ரீசன். காட் இட் எவ்ரிவன்? ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ என்ன பண்ணுவீங்க? சி, இப்போ மேம் அது வந்து ஒரே டேர்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்தது. ஸோ அதனால ஈஸியா பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும்னா இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியணும். சரியா? வாட் யூ ஹேவ் டு திங்க் ஃபர்ஸ்ட், இவங்களோட ரெக்டாங்கிள் ஃபார்மை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டினுக்கு மாத்திக்கலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ 19 + 9i divided by 5 - 3i. ஓகேவா? இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்ன வரும்? 19 + 9i divided by 5 - 3i 5 - 3i and 5 - 3i ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 19 and 5 மல்டிபிள் பண்ணா ஐ ஹோப் 95. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா -27. ஸோ +27. நெக்ஸ்ட் ஐயை காமனா எடுத்துக்கோங்க. 19 and 9 and 5 மல்டிபிள் பண்ணா 45. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா -57 ஹோல் டிவைடட் பை இவங்க ரெண்டு பேர்த்தையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த கான்ஜுகேட்டை மல்டிபிள் பண்ணா வெயிட் பிளஸ் தானடா வரும். சாரி
சாரி யா ப்ளஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இது மைனஸ்ல வரும் அண்ட் இது நம்மளுக்கு ப்ளஸ்ல வரும். சரியா? எஸ். ஸோ திஸ் இஸ் 25 + 9. ஸோ வாட் ஹேப்பன்டா பசங்களா, 95ல 27 போச்சுன்னா வாட் வில் பி யுவர் ஆன்சர்? மாத்திட்டேன் எரர். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். 95 - 27. 95ல 20 போச்சுன்னா 75. ஸோ 75லேருந்து 7 போச்சு அப்படின்னா 68. ஐ ஹோப் ரைட்டா பசங்களா? ஸோ 68. அண்ட் வாட் அபவுட் திஸ் ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 12 ரிமைண்டட் 1. ஸோ இட் இஸ் 102 102i divided by, yes exactly டா பசங்களா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இட் இஸ் 34. இவங்க ரெண்டு பேரும் 34 டேபிள்ல வருவாங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 + 3i. ரைட்டா பசங்களா? இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 + 3i. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் இது. இதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிங்க. 8 + i divided by 1 + 2i. So what happened? 8 + i into 1 - 2i divided by 8 + i into 1 - 2i. ஸோ ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்டா பசங்களா? ஸோ 8 and 1 மல்டிபிள் பண்ணா 8. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா +2 + i into so plus 1 and -16. சரிடா பசங்களா? divided by a² + b² formula. So 10 - 15i divided by 5. So 2 - 3i. சரிடா பசங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் என்னது? 2 + 3i. ஸோ 2 + 3i whole power 15 minus 2 - 3i whole power 15. அவ்வளோதான் பசங்களா, இந்த கொஸ்டினோட முடிச்சிருவேன். சரியாடா பசங்களா? இந்த ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். எஸ்டா பசங்களா? இஃப் யூ டூ தி மல்டிப்ளிகேஷன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இதுதான் ஆன்சரா வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் இசட். ஓகேவாடா பசங்களா? இதை நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ நீ இசட்னு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ, அவங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இது இமேஜினரின்னு கொண்டு வரணும். இமேஜினரினா செக் அபவுட் இஸ் காம்ப்ளிமெண்ட், அதாவது கான்ஜுகேட் செக் பண்ணுங்க. So 2 + 3i the whole power 15 minus 2 minus 3i the whole power 15க்கு whole power கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ என்னடா ஆகும் பசங்களா? கான்ஜுகேட்னா தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாம், சப்ராக்ட் பண்ணிட்டு கூட கான்ஜுகேட் எடுக்கலாம், கான்ஜுகேட் பண்ணிட்டு கூட சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 2 + 3i whole power 15 கான்ஜுகேட் minus 2 minus 3i whole power 15 கான்ஜுகேட். இப்போ என்ன ஆகும்? பவர் வெளியே போட்டுட்டு கூட கான்ஜுகேட் உள்ள பண்ணலாம். So 2 + 3i conjugate whole power 15. So this is equal to what? This is 2 - 3i the whole power 15 and 2 + 3i the whole power 15. ஓகேவா பசங்களா? நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டா? உன்னோட கொஸ்டின்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ் டேர்ம் சப்ராக்ட் மைனஸ் டேர்ம். கரெக்டா? நம்மளுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் டேர்ம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும்னா மைனஸை காமனா எடுத்தா மட்டும்தான் பாசிபிள். 2 + 3i the whole power 15 minus 2 - 3i the whole power 15. ரைட்டா? இது யாரா? இது உன்னோட இசட். அதாவது இசட் கான்ஜுகேட்டும் இசட்டும் ஒரு நெகட்டிவ், ஒரு மைனஸ்ல மட்டும் வித்தியாசப்படுது. ஒரு மைனஸ்ல மட்டும் வித்தியாசப்படுது அப்படின்னா இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? அந்த மைனஸ் கூட வித்தியாசமா ஆகல அப்படின்னா பியூர்லி ரியல். காட் இட் பசங்களா? மிட்டம் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்கும் பசங்களா. மேபி 4 சாப்டர்ஸ் கூட கேட்கலாம், பட் ஐ ரியலி டோன்ட் நோ. பட் ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இட் இஸ் கன்ஃபார்ம். நன்னா பசங்களா? எஸ் எவ்ரிவன்? யா ஓகே. ஸோ இந்த சமயம் என்ன மேம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
இந்த சம்மை வந்துட்டு ஈஸியாக லைக் நிறைய வேஸில் ப்ரூவ் பண்ணலாம். இதே சம் இதே கொஸ்டின் போலார் ஃபார்ம்லேயும் இருக்கு. ஓகேவா? ஸோ விச் இஸ் இன் 2.7th எக்ஸைஸ் 2.7 சம்ல இதே சம இதே விஷயத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனால் லைக் மெத்தட் வேற. எந்த மெத்தட்ல வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா இதை ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ அதாவது இவனோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்னவா இருக்கும்? கரெக்டாடா பசங்களா? ஸோ தட் இஸ் 2 plus i ஸ்கொயரோட வேல்யூ -1 plus 2i divided by 1 plus 1. சரியா? So 1 plus 2i divided by 2. So this is your first term. கரெக்டா? இதானடா பசங்களா உன்னோட first term? Yes. And what about this? Answer correct, everyone. So this answer is right. No. I தான் வரணும்ல. என்ன பண்ணிருக்கேன்? கொஸ்டின் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? யாரா பசங்களா? சாரி எஸ் ஐ காட் இட். இது 1 தானே? யா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தானே? நான் 2 போட்டுட்டேன். யா எஸ் ஐ காட் இட். ஸோ வாட் ஹேப்பன்ரா பசங்களா? ஸோ 1 கேன்சல் ஆயிடும். 2i divided by 2 which is i. யா ஸோ நெக்ஸ்ட் என்னடா ஆகும் பசங்களா? ஸோ வாட் அபவுட் திஸ் கேஸ்? 1 minus i the whole square divided by 1 plus i into 1 minus iன்னு வரும். ஸோ மேலே இருக்கிறவங்கள a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 1 square plus i square value -1 minus 2i divided by 1 plus 1. So which is minus 2i divided by 2 minus i. கரெக்டாடா பசங்களா? ஸோ what is finally asking? I cube minus of minus i cube. I cube ஓட வேல்யூ minus i. இங்கே இது minus into minus plus i cube ஓட வேல்யூ again minus i. So what is your final answer? It is minus 2i. Okay, what answer? So final answer is minus 2i. Yeah? So that's it. அவ்வளோதான்டா பசங்களா? ஸோ கான்ஜுகேட் அவ்வளோதான். கான்ஜுகேட் இஸ் ரியலி ஈஸி. ஓகேவா? ஸோ கான்ஜுகேட்டோட பர்பஸ் என்ன? ஒரு கொஸ்டினை பார்த்து தான் நீ டிசைட் பண்ணும் எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறோம். டிவிஷன் ஃப்ராக்ஷன் வந்தால் கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் ஒரு நம்பர் ரியல் நம்பரா ஆர் இமேஜினரி நம்பரா அப்படின்னு ப்ரூவ் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் ஜெகன் யூ கேன் கோடா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ குட் பசங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ திங்க் எல்லாத்துக்கும் பக்கவாக ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட்டரா பசங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் 4 எக்ஸசைஸ் தானே இருக்கு. எஸ், பட் டுமாரோ வி ஓன்ட் ஹாவ் கிளாஸஸ். டெய்லியுமே மார்னிங் எந்திரிக்க முடியல. சரியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எந்திரிக்கலாம். ஓகேவா? யா ஈவினிங் கிளாஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஈவினிங் கிளாஸ் இருக்கு விஷ்ணு. இது வந்துட்டு இட் இஸ் ஃபார் ஜஸ்ட் ரிவிஷன் பர்பஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 மார்னிங் சீரீஸாக பார்த்தோம். ஓகேவாடா பசங்களா? எஸ் எவ்ரி ஒன். ஸோ வெரி குட் டே. ஹாவ் அ நைஸ் டே பசங்களா. டன். எல்லாரும் சூப்பரா உங்களோட ஸ்கூல் டேஸை என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.